ஹரியானா முதலமைச்சராக மனோகர் லால் கத்தார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரை பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த நிதானா கிராமத்தில் 1954ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சிறு வணிகர் ஹர்பன்ஸ் லால் கத்தார் என்பவரின் மகனாக பிறந்தவர் மனோகர் லால் கத்தார். ரோத்தக்கில் உள்ள பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு முடித்தார். பின்னர் டெல்லி வந்த கத்தார் சதார் பஜாரில் கடை ஒன்றை நடத்தினார். கடையை நடத்தி வந்த அதே வேளையில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்தார். தமது 24வது வயதில் 1977ஆம் ஆண்டில் RSS இயக்கத்தில் சேர்ந்தார். 1980ஆம் ஆண்டு முழு நேரமும் RSS பணியில் ஈடுபட்டார். இதனால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 14 ஆண்டுகள் தொடர்ந்து RSS இயக்கத்தில் இருந்த அவர் 1994ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவில் இணைந்தார். 2000ஆம் ஆண்டில் அவரை பாஜக மேலிடம் ஹரியானாவுக்கு அனுப்பியது. ஹரியானா மாநிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் பாரதிய ஜனதாவை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றினார். இதன் விளைவாக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஹரியானாவில் பாஜக 7 தொகுதிகளை கைப்பற்றி சாதனை படைத்தது. மக்களவை தேர்தல் வெற்றியை முன்மாதிரியாக கொண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து களம் இறங்கலாம் என்று மேலிடத்துக்கு தமது யோசனையை முன்வைத்தார் கத்தார். ஹரியானாவின் பல்வேறு மட்டத்திலும் கட்சியை வளர்த்தெடுத்த அவருக்கு நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம் என்றும் அபார நம்பிக்கை இருந்தது. அவரது நம்பிக்கை பொய்க்கவில்லை. அதற்கு பரிசாக அவருக்கு தற்போது ஹரியானா முதலமைச்சர் பதவியும் தேடி வந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவாளராக கத்தார் இருக்கிறார். மோடியை போல பல வண்ணங்களில் உடைகள் அணிவதிலும் கத்தாருக்கு விருப்பம் உண்டு.